வணக்கம். வெல்கம் டு சுபாஸ் அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பர்த்டே கேக் பார்க்கலாமா? நட்ஸ் காஃபி கேக். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது நல்லா புரிய வரும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பாக்ஸ் அரை கப்பு உள்ளது எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவை எடுத்து இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இன்றைக்கி நான் இந்த கேக்கு பண்ணுறதுக்கு ராகி மாவு அரை கப்பு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு அரை கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு தேவைப்படுதுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 மாவும் சேர்ந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாவை 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். இப்போ அந்த மாவை நான் 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சலிக்கும் போது தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும். அதனால தான் நம்ம ஒரு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நான் ஏற்கனவே இப்போ இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கேக் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப அளவுகள்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும். நீங்கள் இதே போல் இந்த கேக் பண்ணுறதுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதை நீங்கள் பார்த்து ஈஸியாக செய்யலாம். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இதை கட் பண்ணாமல் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு முதல் ஸ்டெப்பு நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். நான் கோகோ பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுபோல் ஸ்பூனால் எடுத்து போடும்போது மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். பாருங்கள், 1/4 கப் கோகோ பவுடர். நம்ம எடுத்து வைக்கிறது மட்டும்தான் நமக்கு அதிக வேலையாக தெரியும். மற்றபடி நீங்கள் கேக் மாவு ரெடி பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது அரை கப்பு. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது 3/4 கப்பும் எடுத்துக்கலாம். 1 கப்பு ரொம்ப சுகர் அதிகமாக இருக்கும். அதனால் அரை கப்பு அல்லது 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 4வது ஸ்டெப்பு நம்ம பார்க்குறோம். இது நமக்கு புளிக்காத தயிர் தேவைப்படும். அதனால் நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கப்பு அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் 1/4 கப்பு மொத்தமாக 2 இதுக்கும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நம்ம சூடு பண்ணணும். அதனால் நான் ஒரே பாத்திரத்தில் இந்த 1/4 கப்பு பாலை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம விரலால் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சூடு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த தயிர் ரெடி பண்ணுறதுக்கு வினிகரும் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வினிகர் எடுத்துக்கிட போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் 1 கப்பு அளவு உள்ள மெஷர்மெண்ட்டு தனியாகவும் 1/4 கப்பு தனியாகவும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/4 கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கலந்துக்கோங்க. காஃபி மிக்சர் நமக்கு தேவை. இது 4வது ஸ்டெப்பு. இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த 5வது ஸ்டெப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு ஒரு அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு நட்ஸு தேவைப்படும். இதுக்கு பாதாம், பிஸ்தா எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வால்நட்டும் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பழைய வீடியோவில் வந்து நிறைய கேக்கு குக்கீஸ் ஐட்டங்கள்லாம் நான் போட்டிருக்கேன். கார் கேக்கு எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு வந்து பட்டர் வேணும். நமக்கு மெல்ட்டான பட்டர் வந்து 1/4 கப்பு வேணும். நான் இதை வந்து தனியாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். நான் இந்த மோல்டு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். பார்ச்மெண்ட் ஷீட் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. நான் A4 ஷீட்டு ஒயிட் கலரில் உள்ளது எடுத்திருக்கேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் கேக்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லைன்னா பல்ஃபியாக வராது. நீங்கள் ஈவினிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் முத நாள் நைட்டு கூட நீங்கள் காலையிலேயே எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா முத நாள் நைட்டு கூட எடுத்து வெளியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம குக்கரையும் ரெடி பண்ணிடலாம். அடியில் உப்பு எது போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே ரிங்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போலாம். கேஸ்கட்டும் வெயிட்டும் நமக்கு தேவையில்லை. 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் நான் வந்து எசன்ஸு சேர்க்கலை. காஃபி பவுடர் இருக்குது, கோகோ பவுடர் இருக்குங்கிறதுனால நான் எசன்ஸ் சேர்க்கலை. இப்போ இது கூட இப்போ பாருங்கள், தயிர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சுகர் கூட நம்ம இந்த தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தத்தில் வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறது, மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் புரிகிற மாதிரி உங்கள்கிட்ட இந்த வீடியோ காட்டணுங்கிறதுனால நான் இவ்வளோ விரிவாக எடுத்து காட்டியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். இது முதலாக செய்கிறவங்க கூட ஈஸியாக இதை பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பட்டரையும் சேர்த்துடலாம். மாவு போட்ட பிறகு மட்டும்தான் நம்ம வந்து இந்த கிளறது வந்து மெதுவாக நம்ம இந்த விஸ்க் யூஸ் பண்ணணும். மாவை 2-3 டைமுக்கு இல்லைன்னா 4 டைமுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இதை கலந்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சுன்னா நமக்கு கேக்கு ஈஸியாக சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் அவன் இருக்குன்னா நீங்கள் அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் மாவு வைக்கும்போது 170 வச்சுட்டு 40 அல்லது 45 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏர் ஃப்ரையராக இருந்தால் ஃப்ரீ ஹீட் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் டைரெக்டாகவே 180ல் 40 to 45 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃப்ரீ ஹீட் வந்து 5 நிமிஷம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப திக்காக இருக்குது. நான் இந்த டயத்தில் அந்த தயிரை ஃபுல்லுமே நான் ஊற்றிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு திக்காக தெரியுது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். நான் நட்ஸையும் இப்போ கலந்துக்கிறேன். கிறிஸ்மஸ் கேக் பார்த்துட்டு இல்லை ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இதையும் பார்த்துட்டு எதுவும் ஒரு சந்தேகனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இப்போ இந்த மோல்டில் நம்ம மாவை
சேர்த்துடலாம். கலர் குக்கீஸு கிறிஸ்மஸ்க்கு வந்து கலர் குக்கீஸ்லாம் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். நான் அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். நான் அந்த மிக்ஸ் பண்ண நட்ஸ்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை சும்மா மேலே கார்னிஷ்காக போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம குக்கரில் வச்சிடலாமா? குக்கர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கவனமாக வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். நான் 40 நிமிஷத்தில் ஒரு தடவையும் 45வது நிமிஷத்தில் ஒரு தடவையுமா நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் பார்த்த டைம் வந்து 40 நிமிஷம். டூத்பிக், கத்தி இது போல் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் காஃபி கேக் ரெடி. சிம்பிளாக வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே கேக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் நிறைய கேக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரவையிலையும் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவு, கம்பு மாவு. இன்றைக்கி வந்து கம்பு மாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி செய்திருக்கேன். நீங்கள் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மேலே நட்ஸ் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இப்போ இது ஆறட்டும். எனக்கு 1 மணி நேரம் ஆனது இது ஆறுறதுக்கு. நல்லா ஆறி இருக்கு. இந்த கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. டீமோல்டு பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. அடியில் எதுவும் ஒட்டலை. நம்ம ஏற்கனவே பேப்பர் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இதில் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கேக்கு மேலே வந்து பேப்பர் வந்து ஒட்டிடும். நம்மளுடைய பர்த்டே கேக் ரெடியாக இருக்குது. நான் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இந்த சீனி தண்ணியை வந்து நம்ம கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பர்த்டே கேக் ரெடியாக இருக்கும். நான் இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நம்ம கம்பு மாவு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் இது போல் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.